பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெலிவரன்ஸ் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை மகிழ செய்ய போகிறார். ஆமென். வேத புஸ்தகத்தில் மார்க் சுவிசேஷ புஸ்தகம் 5 அதிகாரம் 34 வசனத்தை வாசிப்போம். மார்க் சாப்டர் 5 verse 34. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாவது சொல்கிறது. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். ஆமேன். என் கண்பார்கவலே, இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார். ஒருவேளை எந்த காரியத்தில் நீங்கள் சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீங்களா, நிம்மதியை இழந்து போயிருக்கிறீங்களா, ஏசப்பா இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம இந்த வேத பகுதியில் வாசிக்கும் போது 12 வருஷமாய் பெரும் பாடு உள்ள ஸ்திரீ, அவளுடைய வாழ்க்கையில் இந்த வியாதி நிமித்தம் சமாதானத்தை இழந்து போனா, அவளுக்கு இருந்த எல்லா ஆஸ்திகளை இழந்து போனா, எவ்வளோ டாக்டர்கள் எவ்வளோ மருந்து எடுத்தோ வாழ்க்கையில் ஒரு சுகத்தை பெற்று கொள்ளாதபடிக்கு அநேக சரீரத்தில் வேதனை பாதிப்பு. இந்த 12 வருஷமாக இந்த சகோதரியோட வாழ்க்கையில் சரீரத்தில் காணப்பட்ட வேதனை அதிகமாக இருந்தது. எவ்வளோ டாக்டரை போய் அவங்களுக்கு சுகம் கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு நாள் இயேசு சுவாமி அவங்க கிராமத்தில் வரதை கேள்விப்பட்டு இந்த சகோதரிக்குள்ள ஒரு விசுவாசம், ஏசப்பா என்னை சுகமாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அந்த விசுவாசத்தை நிமித்தம் இந்த சகோதரி ஏசப்பாவை தேடி போனாங்க. அவங்க வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டு ஏசப்பாவுடைய வல்லமை பாய்ந்து சென்றது. இந்த சகோதரிக்குள்ள அந்த 12 வருஷமாக இந்த வியாதியை கர்த்தர் சுகமாக்கினார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் கூட பல வருஷமாக வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? சில காரியங்களை நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து போயிருக்கீங்களா? நிம்மதி இழந்து போயிருக்கீங்களா? உங்கள் விசுவாசத்தை கண்டு இன்றைக்கு ஏசப்பா அற்புதம் செய்ய போகிறார். அதுதான் இந்த வசனத்தில் சொல்லுகிறது. ஏசு அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்றைக்கு உங்களுக்கு எந்த காரியத்தில் ஒரு விடுதலை வேணும், எந்த காரியத்தில் ஒரு சமாதானம் வேணுமோ, ஏசப்பா நீங்கள் விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கும் போது, விசுவாசத்தோடு அவரோட சமூகத்தை தேடி வரும்போது ஏசப்பா சொல்கிறார், நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கை இருக்கிற எல்லா பிரச்சனைகளை மாற்ற போகிறேன். உன் வாழ்க்கை இருக்கிற எல்லா கண்ணீர்களை நான் நீக்க போகிறேன். பாருங்கள், இந்த 12 வருஷம் அந்த ஸ்திரீக்கு சமாதானம் இல்லை. சரீரத்தில் பலவீனம், சரீரத்தில் பலவிதமான வியாதி, அநேகர் அவளுக்கு இருந்த எல்லா ஆஸ்திகளை கூட அவங்க எழுந்து போனாங்க. ஆனாலும் ஒரு விடுதலை கிடைக்கல. ஆனால் இயேசு சுவாமியை தேடி வரும்போது இலவசமாய் அவளுக்கு சுகம் கொடுத்தா அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கும் போது இன்றைக்கு எந்த காரியத்தில் ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும், எந்த காரியத்தில் ஏசப்பா உங்களை சுகமாக்க வேண்டுமோ, நீங்கள் அவரை நம்பிக்கையோடு நீங்கள் நோக்கி பார்க்கும் போது கர்த்தர் உங்களை விடுதலை செய்ய போகிறார். இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த வேலை கூட ராஜா, என் ஜனங்கள் எந்தெந்த காரியத்தில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஏசப்பாவுமே நோக்கி ஜெபிக்கிறாங்களப்பா, என் ஜனங்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. எப்படி அந்த 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள சகோதரி அப்பா வியாதி நீங்கள் சுகமாக்குனீரே ஏசப்பா, அதே போல வார்த்தை அனுப்பி சுகமாக்குவீராக, வார்த்தை அனுப்பி விடுதலை ஆக்குவீராகப்பா. உண்மை விசுவாசிக்கிறேன் ஜனங்களுடைய வாழ்க்கையிலப்பா அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்தப்பா நீங்கள் மகிழ செய்வதுக்காய் சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.